வணக்கம் தமிழா. ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா என்டிபிசின்னு சொல்லக்கூடிய நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸில் வேகன்சி எவ்வளோ சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 24 வந்த ஒரு அப்டேட் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ என்டிபிசி கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். 12th டிகிரி பேஸ் பண்ணி இந்த வேகன்சியை ஃபில் பண்ணுவாங்க. ஸோ 12th பேஸ் பண்ணி எவ்வளோ வேகன்சி இருக்குது, டிகிரி பேஸ் பண்ணி எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஸோ என்னென்ன போஸ்டிங்கில் இருக்குள்ள டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் லெவல் அப்படின்னா ஸோ 12th ஸோ ஓகே அந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க்கு, அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, அதில் மொத்தம் 361 வேகன்சி இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிளர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1985 வேகன்சி இருக்குது. அடுத்து ஜூனியர் கிளர்க்கு ஓகேவா, இது ஒரு 990 வேகன்சி இருக்குது. ட்ரெயின்ஸ் கிளர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 68 இருக்குது. மொத்தம் 3404 வேகன்சி வந்து இதில் இருக்குது ஓகேவா. இது ஃபுல்லாகவே அனைத்து போஸ்டிங்குமே நான் டெக்னிக்கல் கேட்டகரி தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் லெவலில் வந்து பார்க்கும்போது குட்ஸ் ட்ரெயின்ஸ் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா 2684 இருக்குது. அடுத்து ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு 963. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் சூப்பர்வைசர் ஒரு 1737. அடுத்து ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1371. அடுத்து சீனியர் கிளர்க்கு ஓகே, இது ஒரு 725. இதில் மொத்தம் 7479. அப்போ அண்டர் கிராஜுவேட் 3404, கிராஜுவேட் ஒரு 7479, மொத்தம் ரெண்டையும் சேர்த்து பார்த்துக்கிட்டு 10,884 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஸோ டீட்டெயில் ஓகே ரயில்வே வைஸ் எக்ஸல் சீட்டில் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அடுத்து ரெடி பண்ணி ஒன்று அனுப்புவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தேர்வுகளுக்கு வந்து வர நோட்டிஃபிகேஷன் வரதான் போகுது. ஏன்னா இப்போ ஏஎல்பி அப்ளை பண்ணியாச்சு, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்துடுச்சு. அதே மாதிரி ஜோனல் ப்ரிஃபரன்ஸ் மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அடுத்து டெக்னீஷியனுக்கும் அதுக்கு அப்டேட்டு வந்துடும். அதே மாதிரி ஜேஇக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இப்போ என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். ஏன்னா அவங்க சொன்ன டைம் லைன் படி பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு என்ன ஆகணும், என்டிபிசி நான் டெக்னிக் கேட்டகரியில் ஸோ நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரணும். ஸோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ தொடர்ந்து ஜாயின் கூடவே இருங்க. ஸோ உங்களுக்கான எந்த ஒரு அப்டேட்டாக தான் உடனே கொடுக்குறாங்க, ரெடியாக இருக்கும். இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். ஸோ 12th டிகிரி முடிச்சவங்க என்டிபிசி ஓகே நான் டெக்னிக்கல் கேட்டகரியில் நம்ம என்ன பண்ண அப்ளை பண்ணி ஸோ ரயில்வேக்குள்ளே போகக்கூடிய ஒரே வாய்ப்பு இந்த ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் நல்லா பாருங்கள், கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். இங்கே மொத்தம் 2 சிபிடி இருக்கும், CPT 1 CPT 2 ஓகே. அது முடிஞ்சதுக்கப்புறம் சில போஸ்டிங்கை பொறுத்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வேலைக்கு போய்க்கலாம் ஓகேவா. ஸோ மொத்தம் 2 CPT. ஸோ ஆனால் அது ஒரு பிரச்சனை இல்லை, ஒரே மாதிரி தான் ரெண்டுமே இருக்குது ஓகேவா. ஃபர்ஸ்ட் 100 கொஸ்டினுக்கு அது 120 கொஸ்டின், அதே சேம் சிலபஸ் தான் ஓகேவா. ஸோ இது நல்லா பண்ணாலே போதும், நல்லா ஸ்கோர் பண்ணால் மீஸ் நம்ம வேலை கிடச்சிடும் ஓகே. நல்லா ட்ரை பண்ணணும். இப்போ ரயில்வேயில் அடுத்தடுத்த வேலை வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி தேர்வுகள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். எங்கேயுமே மிஸ் ஆக வாய்ப்பு. நீங்கள் நம்ம நல்லா படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய தேர்வுகள் ரயில்வே தேர்வில் ஏதாவது ஒரு கண்டிப்பாக நம்ம செலக்ட் ஆக முடியும். அது அனைத்துக்குமே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து காமனாக தான் இருக்கும் ஓகேவா. மேக்ஸு, ரீசனிங், சயின்ஸு, ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ஒரே காமனாக தான் இருக்கும். இது நம்ம நல்லா ஃபஸ்ட்டு நம்ம தரவாயிட்டோம்னா அடுத்த செகண்ட் லெவலுக்கு வந்து நம்ம அடுத்து இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. ஓகே, இன்னொரு வீட்டில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.